என்னட்டு தங்கம் எல்லாருக்கும் உடனே வந்துருமே, சோகம் வந்துடும். என்னன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், அம்மா மீன் செய்யறாங்க. சிக்கன் செய்யல, மீன் செய்யறாங்க அம்மா அப்படின்றதுக்காக. எல்லாம் பாத்தீங்கன்னா, சிஞ்சுமா மீன் வேணுமாடி, சாஷா மீன் வேணுமா? மீனா வேணும்? மீன்லாம் கிடையாது உனக்கு, மீன்லாம் தரவே மாட்டேன் அம்மா, தரவே. மீன் வேணுமா உனக்கு? மீன் வேணுமா? மீன் வேணுமா? இல்லை மீன் இல்லை, தரமாட்டேன் உங்களுக்கு. இல்லை என்ன, எனக்கு மட்டும்தான் மீன். நான் அம்மா மட்டும் சாப்பிடுவேன், உனக்கு இல்லை. அம்மா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். என்னடி சரி அடிமா? இல்லை என் தங்க பிள்ளைங்களுக்கு மீன் வேணுமாடி? இந்த குட்டி இதுக்கு, இந்த கிழட்டு குட்டி பயலுக்கு வர சோகம் வந்துருச்சு. இந்த நின்ஷா குட்டி பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க சாஷா குட்டி வர்றாங்க. சிஞ்சு குட்டி இல்லை எங்கடா சிஞ்சு வைக்கானா? சிஞ்சுமா, சிஞ்சு இங்கே பாருங்க. எதுக்காக இவங்க உள்ள இருக்காங்க தெரியுமா? அந்த மீன் நான் கழுவுறப்ப என் முதுகுல ஏறி பராண்டி என் முதுகே காயம் பண்ணி விட்டானுங்கப்பா. அதனால கொஞ்ச நேரம் நீங்க கூண்டுக்குள்ள இருங்க, நான் கழுவிய வேக வைக்கிற வரைக்கும் சொல்லி உள்ள போட்டேன். ரொம்ப கழுவவே விடலை, என்னைய முதுகு என்ன தலை வரைக்குமே ஏறுறானுங்க. அதனால என்னாச்சுன்னா இவங்களை எல்லாம், அது ஒருத்த ஏறுனா பரவாயில்ல, இந்த 6 பேரும் சேர்ந்துக்கிட்டே என் முதுகு வரைக்கும் ஏறுறாங்களா. அதனால 2 பேரையும் 2 கூண்டுல தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். மீன் வேக வச்சு ஆறவும் வச்சாச்சு. இந்த வாரம் ஃபுல்லுமே இவங்களுக்கு நான் வந்து மீன் போடலை. இன்னைக்கு தான் மீன், சரி இன்னைக்கு தான் மீன் போடலான்னு. ஏன்னா அவங்க சாப்பிட்ற மீன் வந்து இந்த அயில மீனை தவிர்த்து வேற எந்த மீனுமே சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. இந்த அயில மீனுக்கு இவங்களுக்காகவே அந்த கடையில் கராக்கி ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். கிலோ 350 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. என்ன செய்யறது, அவங்க அதை தவிர்த்து வேற எதையும் சாப்பிட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு, சரி அதில் கொஞ்சம் சூடு இருக்கு, ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி ஆற வச்சிருக்கேன். அது உள்ளே எங்களுக்கு பொறுக்கலை. எப்படி சுற்றி சுற்றி என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. இப்ப இறக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள அந்த கூண்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த கொல்லை கோஷ்டி, அந்த கோஷ்டியை திறந்து மட்டும் விட்டுன்னு வச்சுக்கோங்க, வையிட்டு வந்து கிச்சன்ல நிப்பானுங்க. இப்ப இதெல்லாம் எடுத்து முள்ளுலாம், நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு அப்புறம் தான் குளிப்பேன். ஏன்னு தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு ஒத்த முள்ளு கூட இல்லாம அப்படியே சின்ன சின்னதா பிச்சு எடுத்து என்னை ஊட்டி மட்டும்தான் நான் விடுறதில்ல, மற்ற எல்லா வேலையும் இவங்களுக்கு நான் செய்யறேன். ஒருத்தவங்க கமெண்ட் படிச்சப்ப என்னன்னா, அவங்க வீட்டுல வந்து குட்டி அங்கங்க யூரினோ பாத்ரூமோ போயிடுச்சுன்னு சொன்னா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நிறைய கேட் வளர்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கேட் வந்து அங்கங்க போய் உச்சா போய் வைக்கிறது வளர்க்கும். எங்க வீட்டுல யாருமே போக மாட்டாங்க. இந்த சாஷா கொஞ்ச நாளா அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்க போனாலும் உச்சா போய் வச்சிருவான். அதுக்கப்புறமா இவனுக்கு அப்புறமா இப்ப ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்னமோ அது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்கு என்னன்னா, அடுத்த பூனை வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க எல்லையை குறிக்கிறதுக்காக தான் அந்த யூரின் வந்து அங்கங்க ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்களாம். அந்த டாக்டர் சொன்னது எனக்கு. அதனால அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சாஷா கிட்ட அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா ரோட்ல ஒரு பூனையை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அங்கங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமும் ஒண்ணு பண்ணலாம், ஒரே டைம் பண்ணான். அப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த குட்டி இப்ப புதுசா பிறந்தாங்க இல்லையா, அந்த குட்டியில ஒரே ஒருத்தன், அந்த கருவா பையன் குட்டி கருப்பை இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் எங்கன போனாலும் போய் ஒண்ணுக்கு இருந்து வச்சுட்டு வந்துடுறியா, ஆய் போய் வச்சுட்டு வந்துடுறியா. மற்ற எல்லா குட்டிங்களும் கரெக்டா அங்க பாக்ஸ்ல போய் லிட்டர் சாண்டில் போயிடுறாங்க. அவன் ஒருத்தன் மட்டும் போறதில்ல. எங்க வீட்டுல யாரும் அந்த அளவுக்குலாம் திட்டுறதில்ல. யாரு பார்த்தாலும் அதை எடுத்து வந்து கிளீன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம கூடயே அவங்க இருக்கிறதுனால அவ்வளோ எல்லாருமே ரொம்ப விரும்பி விரும்பி தான் இந்த குட்டிங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம். அதனாலதான் எங்களுக்கு இவங்களை விற்கிறதுக்கும் மனசு வர்றதில்லை. இப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளைங்க, இந்த மாதிரி நம்ம ஊஞ்சிவே பார்க்குற பிள்ளைங்களெல்லாம் எப்படி நம்ம விற்கிறதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு மனசு இல்லை. அடுத்து சிஞ்சுக்கும் சரி, இன்னொரு இந்த பாப்பா வந்து இருக்கால, இவளும் பொம்பளை பிள்ளை தான். இவங்க 2 பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு பயம் இல்லை. அப்புறம் சின்ன குட்டிங்க வளர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 3 குட்டி பொம்பளை குட்டி இருக்காங்க, அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த கருவா பையன் இருக்க பார்த்தீங்களா, இந்த கருவா பையன் ரொம்ப க்யூட் பையன். என்னென்னா சண்டை போடுறதுக்கா அவங்க அப்பா கூட சண்டை போட வந்துடுவாங்க. அவங்க அப்பா கூட சண்டை போடுவாங்க. அந்த கமெண்ட் சொன்னாங்களா, அது மாதிரி யூரின் போகிறது வந்து வாஸ்தவம் தான். ஆனால் அதை வந்து நீங்கள் உடனே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஏதாவது ரூம் ஸ்ப்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, அந்த ஸ்மெல் வராது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே குட்டி வளர்த்தா கண்டிப்பாக ஸ்மெல் வரும். ஆசைக்கு 1-2 வளர்க்கலாம். நிறைய பூனை வளர்க்குறோன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்மெல், அவங்க யூரின் போகிறதோ இல்லை மற்ற ஸ்மெல்லோ இருக்க தான் செய்யும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்ன பெட் கிளினிக் போனாலுமே அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்க தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலேயே இருக்க தான் செய்யும். அவங்கள தனியாக ஒரு ரூம்லையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வளர்த்துக்கோங்க. இங்கே வா, இங்கே நம்ம இங்கே தானே உனக்கு இங்கே தரேன். இங்கே வா, இங்கே வா, இங்கே விடியா, இங்கே வாங்க.
இந்த உனக்கு சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு, இவனுக்கு மட்டும் ரொம்ப திமிரு ஜாஸ்தி. சாப்பிட்றதுக்கு ஆமா சாப்பிட்றா. இப்ப கலட்டி விடுங்கடா அந்த தங்கத்துங்களை. முடியாங்க. ஓடியா 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 சீக்கிரமா சீக்கிரம் 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 ஓடியாங்க. மீன் மீன் ஸ்மெல் பாருங்கடா. இவனுக்கு தான் கரெக்டு. நல்ல பிள்ளைங்கடா இவங்கெல்லாம். குட்டி நல்ல குட்டிங்கடா. இது தங்க குட்டிங்க, நல்ல குட்டிங்க. அப்படித்தான் இந்த சிஞ்சுக்கு நீ ஊட்டி விடணும். நான் சிஞ்சு உனக்கு நீ என்ன கொடுத்துதான் நான் திருப்தி படுத்துறதுன்னு எனக்கு தெரியல சிஞ்சோ. இதுக்கு மேல எந்த வீட்டுல தான் உனக்கு செய்வாங்க சொல்லு. கறியும் ஊட்டி விடுறேன் திங்க மாட்டேங்கிற, மீனை ஊட்டி விடுறேன் திங்க மாட்டேங்கிற. சாப்பிடுவா, இந்த சாப்பிடு. எப்படி சேட்டை தானே. நீ தான் இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே சாப்பிட்ற கடைசி நாள். இவங்களை வேற இடத்துக்கு நான் மாற்ற போகிறேன். வேற ஒரு பிளானை கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் புது இடத்துல விட போகிறேன். முன்னாடியே அங்கே போய் எப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியல. அம்மாவை விட்டுட்டு எப்படி இருப்பீங்களோ 24 hours என் கண்ணு முன்னாடியே இருந்து என்னையவே பார்த்து இருந்துட்டீங்க. எப்படி அங்கே போய் இருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இவங்களுக்காக நான் மாறி போயிட வேண்டியதான் அவங்க கூட. சாசா சாப்பிட்றானான்னு பாரு ஸ்புக்கு. இந்த பின்னாடி இருக்கேன், தனியாக வச்சிருக்கேன். அவனு அங்கே வச்சா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே இங்கேயும் போய் சாப்பிடுவாங்கன்னு அவன் சாசாவை மட்டும் தனியாக விட்டுட்டேன். ஏன்னா அவனை சாப்பிட விட மாட்டானுங்க அவனுங்க. அதனால சாசாவும் என்ன நம்ம சாப்பாடை சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட மாட்டான். அப்படியே அவங்க சாப்பிட்டுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லா பொண்ணுக்குட்டியுமே அப்படி தான். ஒருத்தர் சாப்பாடை இன்னொருத்தர் சாப்பிட்டுக்குவாங்க. அதெல்லாம் சண்டையெல்லாம் போட்டுக்கவே மாட்டானுங்க. என் குட்டிங்கெல்லாம் நல்ல குட்டிங்க, தங்க குட்டிங்க. நடி சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுமா. நான் கையில் கொடுத்தாலும் இதே ஃபுட்டு தான், தட்டில் போட்டாலும் அதுதானே. இங்கே பாரு படியெல்லாம் எப்படி ஆக்குறப்ப. அத்தை வந்தால் என்னைய தான் திட்டுவாங்க. குட்டிங்க இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களாடா? அதுக்குள்ள இங்கே வந்துட்டீங்க. ஏலே நீங்களாம் எங்க இருந்துடா வருவீங்க? விட்டு கொடுத்துட்டு அந்த அண்ணங்காரன் விட்டு கொடுத்து போயிட்டான். சரி நீ தின்னு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டான். அறிவு பிள்ளைங்க, என் தங்க பிள்ளைங்க ரொம்ப அறிவுப்பா. அடுத்த ஆள் வந்துருச்சு. அக்கா அவங்க தட்டை காட்டு. அந்த தட்டில் 3 பேர் மட்டும் நடு வரைக்கும் கால் போயாச்சு. இப்போ ஒருத்தர் வழியா பரவை எட்டி பார்க்குறவன். ஏன் செஞ்சு இப்படி முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான், கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனி இங்கே பாருங்க, அவங்க சாப்பிட்ட தட்டும் பத்தலைன்னு இங்கே எல்லாரோட தட்டுலையும் மோந்து பார்த்துட்டு திரிகிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நான் க்ளீன் பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்கிறதே இவங்களோட வேலை. எப்போ பாரு இதுவே ஆம்பளை பையன் கருவாப்பைய எல்லாருக்கிட்டையும் அட்டாச் ஆகிக்கிடுவான். அவன் மட்டும் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துக்கிடுவான். இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ தூங்குறதுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நல்லா தூங்குவானுங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி மூஞ்சிய பார்ப்பானுங்க. நாளைக்கு இன்னொரு இடத்துல சந்திக்கலாம். முன்னாடி குட்டிங்களா இங்கே பாடுற தங்கங்களா. எடி கருப்பு தங்கம் இங்கே பாடுறா. அம்மா சொல்கிறேன் இங்கே வாடி தங்கம். அம்மா உங்களையெல்லாம் புது வீட்டில் இங்கே இப்போ இருக்கீங்க. அம்மா உங்களைய புது வீட்டில் கொண்டு போய் விட போகிறேன். எல்லாரும் அங்கே சமத்து பிள்ளைங்களா இருப்பீங்களா? அம்மா இல்லாமல் தூங்குவீங்களா? அம்மா இல்லாமல் தூங்குவியா? அடிமையில் தூங்கிடுவியா? அம்மா இல்லாமல் தூங்கிடுவியா? இங்கே வர என் பிள்ளைங்க எப்படி பார்க்குறீங்கன்னு. சரி இறங்கு 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 இறங்கு. புது வீட்டுக்கு போகலாமா? போகலாமா புது வீட்டுக்கு? என்னடா என் தங்க பிள்ளைக்கு நான் புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நான் அஸ்பக்குக்கு வீடு கட்டின மாதிரி என் தங்க பிள்ளைக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கனே. என் செல்ல பிள்ளைக்கு தெரியுமா? என்னடி நீ தான் ஓப்பன் பண்ணும். ரிப்பன் எல்லாம் எடுங்க பிள்ளைக்கு கட்டி ரிப்பன் கட்டி ரிப்பனில் ஓப்பன் பண்ணுவார் என் தங்கம். என்னம்மா